மொரட்டு முட்டா கொடுக்குறீங்களே சிஎம் விஜய்க்கு. அவர் யார் தெரியுமா? சி ஜோசப் விஜய் எனும் நீட் வியாபாரி. ஒரு சின்ன காணொலி மக்களே, அந்த காணொலி மட்டும் பார்த்துட்டு வாங்க மக்களே. இதுதான் நம்ம சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரத்தை அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 10வது 11வது பக்கங்க, 10வது பக்கம், இது 11வது பக்கம். இந்த 11வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நிறுவன கம்பெனி பொறுப்பு கழக முதலீடு உட்பட யாதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட கடன் முன்பணம் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெறத்தக்க தொகை மற்றும் ஏனைய தொகைகள் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் சுனில் ஆனந்த், சுனில் ராஜ், என் ஆனந்த், ரவிச்சந்திரன், ஏஎல்பி ஆண்டனியஸ் பிரிட்டோ இவங்களுக்கெல்லாம் ஒரு தொகை கொடுத்துருக்காரு. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படியே இந்த கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை 20 கோடி ரூபா மனசு கொடுத்துருக்காங்க. இந்த கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை இருக்குல்லைங்க, இது என்னென்னு பின்னாடி பார்ப்போம் வாங்க மக்களே. அந்த காணொலி பார்த்தீங்களா? தேர்தல் பத்திரத்தோட காணொலி. அதுதான் நம்ம முதலமைச்சர் விஜயோடைய தேர்தல் பத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த 11வது 12வது பக்கத்தில் கோகிலாம்பாள் அறக்கட்டளைக்கு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருப்பார். அதாவது முட்டுவலி போட்டிருக்காரு. ஒரு முட்டுவலி போட்டிருக்கிறவர்கிட்ட நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிங்கன்னா எப்படி தெரிவிப்பாங்க? என்னடா இது, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிச்சே பேசுறானுங்களே, நீட் தேர்வுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க எதிராகவே பேசிட்டு இருக்கிறானுங்களே, சமூக விரோதி மாதிரியே கட்டமைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, அப்பதான் நம்ம ஐயா பொன்ராஜ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நானும் சீமானும் போனோம், அங்க விஜயும் வந்தாரு. அதாவது அனிதா இருக்காங்களா, அவங்களோட மரணத்தப்பங்க, விஜயும் வந்தாரு. ஆனா விஜய் வந்து இதை வந்து ஒரு வியாபாரமா பாத்துருக்காரு. அதுக்குண்டான ஆதாரங்கள் வந்து அவரோட தேர்தல் பத்திரத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லி நம்மளும் போய் எடுத்து பார்த்தா, மனுஷன் 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் எப்படிங்க ஒரு நீட் தேர்வுக்கு எதிராக செயல்படுவாரு? நீங்களே பாத்துப்பீங்கன்னா, ஒரு சில மேடைகள்ல நிர்மல்குமார், அப்புறம் விஜய் மற்றும் இவங்க எல்லாம் பேசிப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரே பரீட்சையை வந்து ஒரே வேலைக்கு வந்து எல்லாரும் போய் விழாதீங்க, கார்பெண்டர் வேலை நல்ல வேலை அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இப்பதான் தெரியுது அதோட உள்நோக்கம் என்னன்னு. இப்ப சொல்லுங்க மக்களே, யாரு பிஜேபியோட பி டீம்? நாம் தமிழர் கட்சியா இல்ல தமிழக வெற்றி கழகமா? இந்த நிர்மல்குமார் இருக்காருங்க, அந்த நிர்மல்குமார் யார் தெரியுங்களா? நம்ம RSS ஓட பயங்கரமான சங்கிங்க. அவர் இந்த வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா RSS ஓட சங்கிகள். இந்த சங்கிகளை கட்சிக்குள்ள இணைச்சு வச்சுக்கிட்டு பிஜேபியோட பி டீம் யார சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி கெட்டவன், நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம். இவங்க எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. இவங்க ஒரு 1000 பேர் ஒரு இன்ஃபுளுன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஃபுளுன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே கண்டென்ட் எடுத்து பேசுவாங்க. அதாவது பொய்யை வந்து பல பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பொய் கூட உண்மை ஆயிருமாமா. அது மாதிரி தான் வந்து நம்ம விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த பொய்யை வந்து உண்மையை நம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அரசியல் பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்க. விஜய் சம்பந்தப்பட்டவங்க யார் என்ன சொன்னாலும் வந்து அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிப்பாங்க. நம்ம வந்து இவங்களை திருத்த முடியாது மக்களே, இவங்களை திருத்தவே முடியாது. கத்தி எடுத்து இந்த கண்ணுக்கு நேரா வந்து கத்தி எடுத்து சதக்கணக்கு குத்தினாலுமே ஐயோ இது விஜய் இல்ல அப்படின்றாங்க. சீமான் தான் வேஷம் போட்டு வந்து குத்துறாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க.